ஊருக்குள்ள யானை வருது என்று சொல்லி இதே ஊட்டி பக்கத்துல மசனகுடியில ஒரு டயரை கொளுத்தி யானை தலையில போட்டான். யானை பிள்ளைட்டு ஓடிச்சு. யானை ஊருக்குள்ள வருது, கரும்பு சக்கையை திங்குது, கரும்பு காட்டுல போகுன்னு சொல்லி யானையை வெடி வச்சு விரட்டி விட்டான். யானை தந்தத்தை உடைச்சான். அன்பிற்குரிய மக்களை, எந்த யானையை இவன் விரட்டி அடித்தானோ அந்த வயநாடு நிலச்சரிவுல பாதிக்கப்பட்டு ஒரு பாட்டி, 70 வயசு பாட்டி, கண்ணு முன்னாடி மகன் அடிச்சு போறா, கண்ணு முன்னாடி மருமக தண்ணியில் நீந்தி போறா. ஆனா பேத்தியோட குரல் கேக்குது. அவக்கு பேத்தி கத்துறா, அவள் குரல் மட்டும் கேக்குது. நீந்தி போய் அழகர ஆடையோட அந்த 8 வயது பேத்தியை பிடிச்சுக்கிட்டு பாறையில தத்தி தடுமாறி போறா. அந்த பக்கம் போனா ஒரே காடு இருட்டாயிருச்சு, காட்டு தெரியல, காட்டுக்குள்ள நடந்து போறா. அடர்ந்த காடு, சிறுத்தையும் புலியும் நடமாடக்கூடிய காடு, நிச்சயமாக நாம் பிழைக்க மாட்டோம் என்ற அந்த பாட்டி முடிவெடுத்துட்டா. பேத்தியோட நடுங்க உட்கார்ந்துக்கிறா. சுத்தி காட்டு யானை. அந்த காட்டு யானையில கன்று போட்ட குட்டி போட்ட ஒரு யானை வந்து நின்றுக்கு, கையெடுத்து கும்பிட்டு இருக்கா. ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு, என் பேத்தியோட தப்பிச்சு வந்திருக்க, நீ எந்த சாமின்னு தெரியல, என்னைய காப்பாத்து. யானை அழுதாக அந்த பாட்டி சொல்றா. இரவு முழுக்க யானையை அந்த பாட்டி